ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி ரொம்ப டெலிஷியஸான கிறிஸ்பி பன்னீர் ஃபிங்கர்ஸ் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க முதல்ல வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு நம்ம நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சிடணும். அந்த வெந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து தோலை எடுத்து தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு ஆனியனை எடுத்து நம்ம எவ்வளோ பன்னீர் கிறிஸ்பி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆனியன் எடுத்துக்கணும். நான் ஒரு ஆனியனை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ரெண்டு சில்லி எடுத்து அதுவும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கோரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் வந்து தேவையான அளவு நம்ம சாப் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 200 கிராம் வந்து மில்க் மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வந்து பொட்டேட்டோ இருக்குது. ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பன்னீர் தான் மெயின். ஸோ அதை டாமினேட் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறோம், 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணுறோம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேர் வந்து என்ன, பன்னீர் ஃபிங்கர்ஸ் ஃப்ரை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் வந்து நம்ம லென்த்தியாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நம்ம நல்லா தண்ணி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபிங்கர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கணும். பிடிச்சி வச்சதை வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு டிப் பண்ணதை வந்து நம்ம வந்து பிரெட் கம்ஸில் போட்டு உருட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கணும். வானலில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்து 1 by 1 நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வந்து பொரியட்டும். இப்போ ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த கிறிஸ்பியான பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரையை கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. மயோனைஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.